ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ இப்போ ரீசெண்டாக கோலிவுட்டை பொறுத்தவரை ரீரிலீஸ் நடந்து அது வந்து ஒரு சேச்சுரேட்டட் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி ஆகிட்டு இருக்கு. ரீரிலீஸ்ன்றது வந்து பொதுவாக எப்பயுமே நடக்கிறது தான். ஸோ முக்கியமான நேரங்களில் முக்கியமான படங்கள் இல்லைன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஆனிவர்சரி அந்த மாதிரியான நேரங்களில் ரீரிலீஸ் அப்படின்றது வந்து யூஸ்வலாக நடக்கும். பட் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரீரிலீஸ் கலாச்சாரன்ற மாதிரி வந்து அந்த ஒரு விஷயத்த ரொம்ப சேச்சுரேட் பண்ணிட்டு இருக்கு கோலிவுட் இண்டஸ்ட்ரி. அது மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரீரிலீஸ் பண்ணுறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவெல்லாம் கிடையாது. ரீரிலீஸ்ன்றது வந்து தாராளமாக பண்ணலாம். இப்போ அந்த ஒரு படம் வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, அது வந்து ஒரு கிராண்ட் ஆனிவர்சரி, அது வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஃபிலிம், இந்த ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்கு பண்ணலாம். அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் பண்ணுறது தான். பட் இப்போது சம்மந்தமே இல்லாமல் இந்த ஒரு ஸ்டாரோட படம் ரிலீஸ் பண்ணால், எதுவும் ஹிட்டான படம் ரிலீஸ் பண்ணால் நம்ம கல்லா காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாரோட அந்த ஒரு ஸ்டார்டமை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக, அதை வச்சு காசு பார்க்கறதுக்காக இப்போ தேவையே இல்லாமல் ரீரிலீஸாக வரிசையா நடந்துகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட ரீரிலீஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த ரீரிலீஸ் கலாச்சாரத்தை வந்து இனிஷியலி பேங்கரா ஆரம்பிச்சு வச்ச ஒரு விஷயம் தான் அது வந்து கில்லின்னு தான் நான் நினைக்கிறேன். அங்கிருந்து தான் அது அப்படியே ஆரம்பிச்சது. பரவாயில்லையே, ரீரிலீஸ் படம் வந்து இவ்வளவு சம்பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒருத்தரா ரீரிலீஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ அந்த ஸ்டார்ஸோட கரண்ட் ஃபிலிம் வந்து கூட அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமா தெரியல. அவங்களோட கரண்ட் ஃபிலிம் கூட வரல. பட் ரீரிலீஸ் படமா இறக்கி விட்டுட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன், நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இந்த ஸ்டார்டம்ன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டார்ஸ் இல்லை, அந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து ரொம்ப நீடாக இருக்குது, அது தேவையாக இருக்குது. ஆனால் ஸ்டார்ஸ் இங்கே கோலிவுட்டில் இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்ற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியும் அதை உறுதிப்படுத்துகிற விதமாகவும் இப்போ அந்த ஸ்டார்ஸ் இல்லைனாலும் அவங்களோட ப்ரீவியஸ் ஹிட்டான படங்களை ரீலீஸ் பண்ணி தான் இப்போ வந்து தமிழ் சினிமா கொஞ்சம் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி ஏதோ பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது. விஜய் சார், அஜித் சார், சூர்யா சார், ரஜினி சார், கமல் சார் இவங்களோட படங்கள்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போன படங்கள், இல்லை ஒரு பெரிய ஹைப் இருக்கிற படங்களை எடுத்து பெரிய படங்கள் இல்லாத நேரத்தில் தியேட்டர் எம்டியாக இருக்கும்ல, ஸோ அந்த டைமில் ஒரு ஹைப் ஏற்றி அந்த ஒரு நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தியேட்டர் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக ரீரிலீசஸ் தியேட்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா ஒரு விதத்தில் இது சரி, ஒரு விதத்தில் இது தப்பும் கூட. நீங்கள் ரீரிலீஸ் படத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கறத விட்டுட்டு இப்போ சிறைன்னு ஒரு சின்ன படம் வந்தது, அது வந்து எவ்வளோ பேரை கவர்ந்து எவ்வளோ பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஃபிலிமா மாறிச்சு. அது மாதிரி ரிலீஸ் ஆகிறதுக்கு பெண்டிங்கா இருக்கக்கூடிய பல சின்ன படங்கள் இருக்கு. அதை எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி அதுல ஏகப்பட்ட பிரச்சனைனால அது ரிலீஸ் ஆகாம இருக்கு. அதில் எல்லா தியேட்டர் ஓனர்ஸும் இதை ரிலீஸ் பண்ணுங்க சார், படம் இல்லை சார் தியேட்டர்ல, படங்களே வரமாட்டேங்குது, இதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணி சின்ன படங்களை வர வச்சிங்கன்னா புது ஹீரோஸ், புது டைரக்டர்ஸ், புது படங்கள் வந்து கண்டென்ட்டும் நமக்கு கிடைக்கும், புது ஸ்டார்ஸ் கிடைப்பாங்க, புது டைரக்டர்ஸ் கிடைப்பாங்க. இப்போ வறண்டு போய் கோலிவுட் ரொம்ப ஃபேட் அவுட் ஆயிட்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி நிறைய யங் பிளட்ஸ் உள்ள வருவாங்க. அப்படி பெண்டிங்கா கிடக்க வேண்டிய படமே அவ்வளவு இருக்கு, ஒரு புது படங்கள் அவ்வளவு இருக்கு. அதை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து முன்னெடுத்து அந்த ஒரு படங்களை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணலாம். பட் ரீரிலீஸை வச்சு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை காலத்துக்கு ஓட்ட முடியும், எவ்வளவு நாட்கள் நகர்த்திட முடியும்? அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு கட்டத்துல சேச்சுரேட் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ இவ்வளவுதானா படம், இவ்வளவுதானா சினிமா அப்படின்ற மாதிரி தியேட்டர் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆரா, அந்த ஒரு வைபே இல்லாம போயிடும். யோசிச்சு பாருங்க, தெலுங்கு படம் வந்து இங்கே அந்த ஒரு ஹைப்பையும் ஆராவையும் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. நம்ம இண்டஸ்ட்ரி வந்து பண்ண தவறுது. நம்ம இண்டஸ்ட்ரியில் பண்ணுறதுக்கு ஆக்டர்ஸ் இல்லை, டிரெக்டர்ஸ் இல்லை, இருந்தாலும் அவங்க அதர் இண்டஸ்ட்ரிக்கு படம் பண்ண போயிடுறாங்க. இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? இப்படிப்பட்ட ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா கோலிவுட் இண்டஸ்ட்ரி இருக்குது. அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா இது மாதிரியான ஒரு சில ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். என்னடா இது அப்படியே மங்காத்தா, அதுக்கப்புறம் இப்போ சிலம்பாட்டம் வரப்போகுது, ரொம்ப சேச்சுரேட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. அதனால நான் சொல்கிறேன். இதை தாண்டி உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ்ன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.